வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கு ஆளான காவல் ஆய்வாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்பூரை சேர்ந்த ஷக்கீல் அகமது என்பவர் ஒரு வழக்கு தொடர்பாக போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆம்பூரில் கலவரம் வெடித்தது. வாகனங்கள் உடைக்கப்பட்டு போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 36 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வடக்கு மண்டல ஐஜி மஞ்சுநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். உயிரிழந்த ஷக்கீல் அகமதுவை அழைத்துச் சென்ற பள்ளிக்கொண்டான் காவல்துறை ஆய்வாளர் மார்டின் பிரேம்ராஜை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் அந்த பகுதியில் கலவரம் ஏற்படாதவாறு 10 கம்பெனி பட்டாலியன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 172 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஐஜி மஞ்சுநாதன் தெரிவித்துள்ளார். போலீஸ் இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இப்போ பெட்ரோலிங் பிக்கெட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. நார்மல் லைஃப் எல்லா இடத்துலையும் நார்மல் லைஃப் இருக்கும். டிராஃபிக் எல்லாம் 100% கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போது 10 கம்பெனி டிஎஸ்பி கம்பெனிஸ் இங்கே 10 கம்பெனி இருக்குது. ஏஆர் இருக்குது,